Taste the Daily. ஈரோடு மாவட்டம் பவானியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் அனைத்து சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், 8 மணி நேர வேலை மற்றும் ஓய்வு பெறும் வயதை 60ஆக உயர்த்துவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர். பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வைத்து பாட்டிலை வாங்கி மீண்டும் திரும்ப பெறுகிறோம், மீண்டும் திருக தருகிறோம் என்ற உத்தரவு பொதுமக்களிடையே பெரிய சலசலப்பையும் வாக்கு வங்கி பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை மாற்று வழியில் மாற்றியமைத்து ஊழியர்களில் நிம்மதியாக வேலை செய்திட, பணி பாதுகாப்பு வழங்கிட, இஎஸ்ஐ வழங்கிட, கழிப்பட வசதியோடு இல்லாமல் வேலை செய்கிறோம். இதையெல்லாம் நிறைவேற்றிட தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் வேங்கடமங்கலம் குப்பை கிடங்கு திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேங்கடமங்கல பகுதியில் இருந்த குப்பை கிடங்கு பொதுமக்களின் எதிர்ப்பின் காரணமாக மூடப்பட்டது. இந்த நிலையில் குப்பை கிடங்கை திறக்க விடிய அரசு முயற்சித்து வரும் நிலையில் அப்பகுதியில் குப்பை கிடங்கும் அமைந்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கே குப்பை கிடங்கு ஓப்பன் பண்ணி மூடிட்டாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது ஓப்பன் பண்ணால் எங்கள் பசங்களும் எங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாமே ஏரி தண்ணியை நம்பி தான் இருக்கும். அது நீங்கள் அது உள்ள ஊற ஏரி தண்ணியும் எங்களுக்கு மாசுபடும். குழந்தைங்களுக்கும் இல்லாத நோய்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் நீங்கள் இல்லாமல் தடுத்தீங்கன்னா அது மூடினது மாதிரியே இருந்தால் நாங்கள் கொஞ்சம் நன்மையாக இருப்போம்னு நினைக்கிறோம். நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணி தான் அந்த கிடங்கு மூடணும். குப்பை கம்பெனி மூடினாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப அதனால அந்த குப்பைனால எவ்வளவு பேர் பாதிப்புலாம் நிறைய ஏற்பட்டுச்சு. டெங்கு காய்ச்சல் வந்தது, மலேரியா வருது, நிறைய கொசு தொல்லைங்க இதெல்லாம் இருக்குது. அதனால நாங்க இப்ப அவங்களுக்கு இது பண்ணி தான் கேஸ் போட்டு மூடிட்டாங்க. இப்ப மறுபடியும் நாங்க மாநகராட்சி ஆக்கினாக்க நாங்க இது கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு மாநகராட்சி தேவையில்லை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பாளையம் கிராமத்தில் மின்மாற்றியை உடைத்து காப்பர் மற்றும் ஆயில் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாளையம் கிராமத்தில் அடையாளம் தெரியாத கொள்ளை கும்பல் ஒன்று மின்மாற்றியை உடைத்து அதிலிருந்து சுமார் 25,000 ரூபாய் மதிப்புடைய 200 லிட்டர் ஆயில் மற்றும் 50,000 ரூபாய் மதிப்பு கொண்ட காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை கும்பலின் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்பால் கழிவுநீர் வெளியேறுவது குறித்து திமுக கூட்டணியின் விசிக கவுன்சிலருடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செம்மண்டலம், காந்தி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்பால் கழிவுநீர் வீட்டிற்குள் நுழைந்து வழிந்தோடுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் வாய்ப்புள்ளதாக கூறி கவுன்சிலர் புஷ்பலதாவிடம் சரமாரி கேள்வி எழுப்பியதுடன் விடிய அரசின் மாநகராட்சி மெத்தனத்தால் தினமும் அவதிப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற உயர்கல்விக்கு விண்ணப்பிக்காத மாணவ மாணவிகளுக்காக நடைபெற்ற உயர்கல்வி வழிகாட்டல் முகாம் வெறிச்சோடி காணப்பட்டது. திறனற்ற திமுக அரசின் மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சியான உயர்வுக்கு படி என்னும் முகாம் வேதாரண்யத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து திறனற்ற திமுக அரசு மாணவர்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் முகாம் மாணவர்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. திமுக அரசு வெற்றி விளம்பரங்களுக்காக இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே திமுக கவுன்சிலர் போலி ஆவணம் தயாரித்து விவசாய நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகனம்பட்டி கிராமத்தில் நல்லசாமி என்பவருக்கு சொந்தமான 83 சென்ட் இடத்தை ஒட்டன்சத்திரம் 2வது வார்டு திமுக கவுன்சிலர் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் நாட்ராயன் போலி ஆவணங்களை தயார் செய்து அபகரித்துள்ளார். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் வேதனை தெரிவித்துள்ளார். திறனற்ற திமுக நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தில் மக்களிடம் அராஜக ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு வருவாய்த்துறை ஏமாத்தி ஒரு டிஎம்கே கவுன்சிலர் இவ்வளவு அராஜகம் பண்ணியிருக்காரு. அது மேல இந்த காவல்துறையோ மற்ற அதிகாரிகளோ எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால மறுபடியும் அந்த போலியான வாரிசு சான்றை ரத்து பண்ணி புதுசா பட்டாட்சியரை வச்சு புதுசா மறுபடியும் ஒரு வாரிசு சான்றை ஏற்படுத்தி அந்த பழைய பத்திரத்தையும் ரத்து பண்ணி சென்ற புதன்கிழமை அன்று வியாழக்கிழமை அன்று புதிதாக மறுபடியும் ஒரு பத்திரத்தை போட்டு எங்களை உள்ள விடாம குண்டர்களை வச்சு அடிச்சு துரத்திட்டு இருக்கிறாங்க. வேலூர் மாவட்டம் காத்தாடிக்குப்பம் கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 6 வயது சிறுவன் உயிரிழந்தார்.
பிரபு சாந்தி தம்பதியினரின் 6 வயது சிறுவன் மாதேஷ் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்தார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதில் வரும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காத்தாடிக்குப்பம் கிராமத்தில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தனியார் பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவியை பள்ளியின் தாளாளர் தாக்கியதாக கூறி பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளிப்பாளையம் ஜீவா செட் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியில் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த சிறுமி 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் சிறுமி பெல்ட் அணியவில்லை என கூறி பள்ளியின் தாளாளர் தாக்கியதில் சிறுமியின் உடலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையறிந்த சிறுமியின் பெற்றோர் பள்ளி தாளாளரை கண்டித்து பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஏரிமுனையில் ரயில்வே கணவாய் பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கணவாய் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரால் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியிலேயே டாஸ்மாக் கடை இருப்பதால் மதுபோதையில் அடிக்கடி தகராறு ஏற்படுவதாகவும் அப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.